வணக்கம். இனி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு 10 நாட்கள் கெடு. இல்லை என்றால் ஒரே கருத்துடையவர்களுடன் ஒன்றிணைக்க முயற்சிப்பேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு. எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவர்களும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இல்லை, ஏதோ 10 நாள் டைம் கொடுக்கணும். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க கோரி எஸ்பி வேலுமணி உட்பட 6 பேர் பேசியும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என செங்கோட்டையன் பேட்டி. 6 பேர் தன்னை சந்தித்தார்கள் என கூறுவது பச்சை பொய் என கடந்த ஆண்டு இபிஎஸ் பேசிய வீடியோ வைரல். தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. இவர்கள் இணைக்க சொன்னாங்க, அத்தனை பச்சை பொய். திருப்பி சொல்லியாச்சு. அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் சி.வி. சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க கோரி தேனி மாவட்டம் கம்பம் சங்கராபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி வாகனம் முற்றுகை. ஒற்றுமை வேடம் போடும் நரிகள் வேண்டாம் என கூறி இபிஎஸ்க்கு ஆதரவாக போடியில் பேனர்களுடன் திரண்ட தொண்டர்கள். தனது கருத்தையே செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளதாக சசிகலா அறிக்கை. பிரிந்திருந்தால் தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. செங்கோட்டையனின் குற்றச்சாட்டு குறித்து தனது பரப்புரையில் எங்கும் பதிலளிக்காத இபிஎஸ் இன்று காலை 10:30 மணிக்கு மதுரையில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பாஜகவின் குரலாக செங்கோட்டையன் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். 10 நாட்களுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்க அந்த வெளியே போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னா அதுக்கான முயற்சியை நான் செய்வேன் சொல்லியிருப்பாரு. நல்ல விஷயம், எல்லாரும் ஒன்னா சேருங்கிற சொல்றது நல்ல விஷயம் தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என பிரேமலதா கருத்து. அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்க ஒரே ஒரு பழமொழி. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 17,617 வேலை வாய்ப்புகள் உருவாக உள்ளதாகவும் எக்ஸ் பதிவு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகம் மீதான பெட்ரோல் குண்டு வீச்சில் உயிர் தப்பிய பாமக மாவட்ட செயலாளர் ம.க. ஸ்டாலின். எதிர்ப்பு தெரிவித்து டயர்களை எரித்து ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் 2 பேரை பிடித்து விசாரணை. கார்களின் விலையை 1,55,000 ரூபாய் வரை குறைப்பதாக டாடா நிறுவனம் அறிவிப்பு. வரும் 22ஆம் தேதி முதல் டாடா டியாகோ 4,99,000 ரூபாய்க்கு விற்பனை. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பத்தை தணித்த மழை. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. மூன்றாவது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுப்பது நியாயமற்றது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடக்க உள்ளதால் வரும் 10ஆம் தேதி முதல் முக்கிய ரயில்களின் புறப்பாடு மாற்றம். மலைக்கோட்டை, சோழன், ராமேஸ்வரம் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து நவம்பர் 10 வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
முன்பு இளைஞர் வெட்டி படுகொலை. நண்பர்களுடன் டீ குடிக்க வந்த 19 வயது இளைஞரை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கும்பல். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டுவதா? நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மீது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். Is you give away a promise, once you have to come to fulfill it, you're searching and scrambling for resources. That's the biggest unsustainable argument. I'm more tempted to say bogus argument. Because you give a promise, you win the election, you come to power, and then after that you're not able to fund it. Yes, why would you want to? A lot of cases. Yes, why would you want to throw the blame at somebody else, particularly the union government? ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் சினாபாற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். மீண்டும் சலால் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டதால் வெள்ளம் சீறி பாய்கிறது. பிரதமர் மோடியின் சில நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை என்றாலும் நட்பு தொடரும். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு சிறப்பாக இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை என்றும் அதிபர் டிரம்ப் பேட்டி. தாய்லாந்து புதிய பிரதமராக எதிர்க்கட்சித் தலைவர் அனுதின் சர்வின்குரால் தேர்வு. நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ஷினபத்ரா ஆதரவாளரை வீழ்த்தினார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களுக்குள் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். 10 நாள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து உதிர்த்த வார்த்தைகள் தான் இவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக மனம் திறந்து பேச இருப்பதாக அறிவித்த செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது வீட்டிலிருந்து அதிமுக அலுவலகத்திற்கு தொண்டர்கள் புடைசூழ பேரணியாக சென்றார். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய வாகனத்தில் செங்கோட்டையன் சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு தனக்கு 2 முறை வாய்ப்புகள் வந்ததாகவும் கட்சி உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அமைதி காத்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். இந்நிலையில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வெளியேறியவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் வலியுறுத்தினார்.